ஹை காய்ஸ் வெல்கம் நம்ம வந்து மைன்கிராஃப்ட் தான் பார்ப்போம். ஸோ வீடியோ வாங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த கேம் பற்றி எல்லாரும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் என்ன பண்ணணுன்னு. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு இன்வால்வ் பண்ணிக்கலாம். ஒரு காட்டுக்குள்ள ஸ்பான் பண்ணி விட்ருவானுங்க, நம்ம பிளாக்ஸ் நோண்டி பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமோட கான்செப்ட் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படியே வீடியோ போவாங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இதெல்லாம் கேட்கலாம்னா அது வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது, அப்படி ரொம்ப நாள் ஆகிடுச்சு வீடியோ போட்டு. ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா லைட்டு வேலை சொன்னாலும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளைக்கு வீடியோ போடாமல் இருக்கேன். ஸோ இனிமேல் நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து நம்ம சீக்கிரம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்ம இது மைன்கிராஃப்டை. கேம் சூப்பரான கேம் கீஸ். ஸோ பார்த்திங்கன்னா கிரியேட் நியூ வேர்ல்டு. ஸோ என்னடா அதெல்லாம் போங்கடான்ட்டு இதெல்லாம் இந்த மோடு கீஸ். ஸோ நம்ம சர்வைவல்லு ஈஸி மோட் கொடுத்துருவோம். நம்ம பீஸ்ஃபுல் கொடுத்தது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாப்ஸ் ஒன்றுமே இருக்காது. அதாச்சும் வந்து நமக்கு எதிராக உள்ள ஜாம்பிஸ் ஒன்றுமே இருக்காது. ஸோ ஹார்ட் கோர்னால் எப்படி இருக்குன்னா வந்து நம்ம ஒரு தடவை செத்துட்டோன்னா அவ்வளோதான், நம்மளால் திரும்ப வந்து நம்மளால் வந்து எப்படி சொல்ல, அதாவது ஸ்பானே ஆக முடியாது. இங்கே பாருங்கள், இஃப் யூ கான்ட் ரீஸ்பான் இஃப் யூ டை. நம்ம செத்துட்டோன்னா நான் செத்து தான் அடுத்து நம்ம ரீஸ்பான் ஆகணும்னா அது புதுசாக ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணி அந்த ஹார்ட் கோர் அப்படி இருக்கும். அது ஹார்ட் கோர் நம்ம என்னைக்காச்சும் நாள் போடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அந்த நம்ம ரோஹித் கேமிங்னு வச்சுருவோம். நம்ம ரோஹித் கேமிங். ஸோ இருங்கடா ஒரு செகண்டு என்னடா பண்ணுறீங்க ஆனாங்கி. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வேர்ல்டு பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ இன்னொன்று கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம போனஸ் டெஸ்ட் கொடுத்துருவோம். ஸோ அடுத்து ஷோ கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருவோம். வேறு டேஸ் பிளேடு அதெல்லாம் தேவையில்ல. ஸோ வேறு என்ன இருக்குது, வேறு அவ்வளோதாங்க. ஸோ சீட்ஸ் அதெல்லாம் அவ்வளோ இதுமாதிரி வேறு ஒன்றும் இல்லை. நம்ம க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இனிமேல் நம்ம. ஸோ நம்ம இந்த தடவை ஃபுல்லாலாம் விளாட போகிறதில்ல. இதில் தான் நம்ம அடுத்து கடைசி வரைக்கும் விளாடுவோம்லாம் கிடையாது. நான் பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போது தெரில, நம்ம எப்படி விளாட போகிறோம்னு வேறு தெரில கீஸ். ஸோ ஏன்னா எனக்கு மைன்கிராஃப்ட் நான் இது விளாண்டது கிடையாது. இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமான கேம் கேள்விப்பட்டேன் நான். ஸோ க்ரீப்பர்ஸு ஜாம்பிஸ் நிறைய பேர் வருவாங்களாம். ஸ்ப்ரிண்ட் இன் வாட்டர் டு சும்மா சார் ரைட்ரா இதெல்லாம் போடுறானுங்கண்டா. நானே இன்றைக்கி என்ன ஆக போகிறேன்னு தெரில. இன்றைக்கி நம்ம பரோட்டா கொத்து புரோட்டா கரெக்டாக இன்றைக்கி நம்ம பரோட்டா கொத்து பரோட்டா இல்லை உறுதி தான். அதை எங்கே ஸ்பான் பண்ணி விட்ருக்காங்க பாருங்கள், நல்லா ஸ்லோவான இடத்துல ஸ்பான் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ போனஸ் டெஸ்ட் கொடுத்தா என்ன ஆகும் பார்த்திங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து நம்ம வந்து ஸ்பான் ஆனோடனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கையில் ஒன்றுமே இருக்காதுல்ல. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் அட்லீஸ்ட் ஏதாச்சும் நம்ம இந்த மாதிரி உட்டு ஏதாச்சும் தேவைப்படலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா வந்து நமக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் சும்மா ஏதாச்சும் கொடுத்து விட்ருவாங்க கீஸ். ஸோ பார்த்திங்கன்னா வந்து அனடாது ஸோ இதன் சைட் போட்டு ஸோ பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து இதெல்லாம் எடுத்து வச்சு போனோம்னா இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. சீக்கிரம்டா சீக்கிரம் இந்த ஆக்ஸ்லாம் தேவை இங்கே வச்சுப்போம். ப்ரெட்டு நமக்கு தேவை. ஸோ வேறு நிறைய நமக்கு தேவை. இந்த மஷ்ரூம் போட்டு வச்சுப்போம். ஒழுங்காக வீடா. ஸோ அவ்வளோதான். சரி கீஸ், இந்த செஸ்ட்டே அப்படி நோண்டி எடுத்துருவோம் நம்ம. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சர்வே ஆக போகிறோம். ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து ஏன்னா நம்ம ஸ்பான் பண்ணி விட்ட இடம் அப்படி. பிகாஸ் இந்த மாதிரி ஸ்னோவான இடத்துல ஸ்பான் பண்ணக்கூடாது. ஸ்பான் பண்ணால் என்ன பிரச்சனை ஆகும்னா நமக்கு வந்து ஃபுட்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கே மரமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இங்கே வந்து பெட்ஸ் எதுவும் இருக்காது. அதாச்சும் பெட்ஸாக அது அனிமல்ஸ் எதுவும் இருக்காது. அனிமல்ஸ்னால் அந்த மாதிரி அது என்ன சொல்ல, அந்த ஷீப்பு ஒன்றுமே இருக்காது. ஷீப்பு வேறு மாடு வேறு எதுவுமே இருக்காது. பரவாயில்ல, பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இல்லை அது நம்மளை ஒரு நடுப்பகுதியெல்லாம் இறக்கி விட்ருக்கானுங்க. பிரச்சனை இல்லை. ஒரு எப்படி சொல்ல, ஒரு பிக்காக்ஸ் கொடுத்துருக்கானுங்களா இருங்க செக் பண்ணிப்போம். பிக்காக்ஸ் அது வந்து ஒரு உட்டன் பிக்காக்ஸ் கொடுத்துருக்கானுங்க. ஸோ நம்மளை ஒரு காட்டுக்குள்ளேயும் ஒரு சாதாரண காட்டுக்குள்ளேயும் அடுத்து வந்து ஒரு இதுலேயும் அதாச்சும் வந்து பனிமூட்டமாக இருக்கிற இடத்துல நடுவில் ஸ்பான் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே இறங்கினா அவ்வளோதான், நம்ம காலி ஆயிடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதெல்லாம் கிரேவல்னு நினைக்கிறேங்க. பார்ப்போம் இருங்க. இதெல்லாம் ஸ்டோன் கிடையாது, கிரேவல் தானே. இருங்க பார்ப்போம். ஆனால் ஆமாங்க கிரேவல். அதான் பாருங்கள், ஒன்று நோண்டினப்பே பாருங்கள் எல்லாம் பொசுக்குன்னு கீழே விழுந்துருச்சு. இதெல்லாம் கிரேவல். ஸோ பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வந்து நமக்கு வந்து கல் தேவை. கல் வேணால் நம்ம இந்த மாதிரி கல்லை தான் நோண்டணும். நான் அது கல் நினச்சி நோண்டலான்னு பார்த்தா அது கிரேவல் பார்த்திங்கன்னா அது நோண்டினா வந்து நம்ம மேலேக்கு நம்ம கிரேவல் அடியில் வச்சு நோண்டினா கூட நம்ம பிரச்சனையாக சொன்னாலும். ஸோ கிரேவல் நோண்டுறது ரொம்ப ரிஸ்க்கு. அது இந்த மாதிரி நீங்கள் கிரேவல் எப்படி மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் அடியில் உள்ள கிரேவல் நோண்டிங்கன்னா அது ரொம்ப பெரிய ரிஸ்க்கு. பிகாஸ் நீங்கள் பொத்துன்னு கீழே விழுந்துருவீங்க. நான் ரொம்ப பிரச்சனை. இப்போ கூட நோண்டி காமிக்கிறேன் என்ன நடக்கும் பாருங்கள். இப்போ நான் நோண்டி காமிக்கிறேன். இதில் ஒன்றும் நடக்கலை. இப்போ இதுலேயும் ஒன்று இப்போதைக்கு எதுவும் நடக்கலை கீஸ். ஆனால் அப்போது பார்த்தீங்களா, அப்போது நம்ம வந்து ஒரு கிரேவலை பார்த்தீங்கன்னா வந்து இதை அடிச்சதுக்கே பாருங்கள் எல்லாம் மொத்தமாக கீழே விழுந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ ஒன்றும் நடக்கலாம். அப்போது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க.
ஸோ அதனால் கிரேவல் நோண்டுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ செஞ்சு யாரும் விளாட்டு கூட நோண்டிடாதீங்க. நான் அவங்களுக்கு காமிக்கான்னு நோண்டினேன், ஆனால் கடவுளே வேணா சாமி அப்போல்லாம் பண்ணனா அவன் சோழி முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் கடவுள் சொல்லிட்டார் நமக்கு. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வந்து கிராஃப்டிங் டேபிள்னு ஒன்று பண்ணி ஆகணும். கிராஃப்டிங் டேபிள் பண்ணால் அதுக்கு நமக்கு வந்து உட்டு தேவை. உட்டு பார்த்திங்கன்னா நம்ம செஸ்ட்டில் இங்கே வச்சுருந்தோம் அந்த இருக்குது. நம்ம அந்த எப்படி பண்ணால் வந்து மொத்தமாக இந்த மாதிரி வைக்கணும் கீஸ். ஸோ அந்த கிராஃப்டிங் டேபிள் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த கிராஃப்டிங் டேபிள் எடுத்து இது என்ன பண்ணால் வந்து நம்ம உள்ளே வச்சு நம்ம பிக்காக்ஸ் பண்ணிக்கலாம். அதாச்சும் நம்ம இப்போ உட்டன் பிக்காக்ஸ் தானே வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஸ்டோன் பிக்காக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு உட்டு தேவை. உட்டை பார்த்திங்கன்னா புதுசாக உருவாக்கிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் எடுத்து அந்த சைட் போட்டு ஸோ இதை அங்கே போட்டு அடுத்து இப்போ நம்ம ஸ்டிக்கு தேவை. ஸ்டிக்கு வச்சு இப்படி போட்டு இது ஒன்று எடுத்து இதில் போட்டு இல்லை இப்படி இல்லை கீஸ். நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டோன் பிக்காக்ஸ் பண்ணால் நமக்கு உட்டு தேவையில்ல, நமக்கு வந்து ஸ்டோன் தான் தேவை. ஸோ ஸ்டோன் நம்மள்ட்ட இருக்குல்ல. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இது ஹோலாம் நமக்கு தேவையில்லை. பார்த்திங்கன்னா வந்து அது விவசாயம் பண்ணுறது அவ்வளோ விவசாயம் இந்த கேமில் பண்ணலாம். அதை நான் எப்படி பண்ணுறது நான் அப்புறமா காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸோ அங்கே வந்து ஏதோ அனிமல் போகுது, அது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருவோம். ஸோ என்னது அதுன்னு எனக்கு சரியாக தெரில. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது பார்த்திங்கன்னா மாடு கீஸ் நல்லா தெரியுது, மாடு தான் இது. ஸோ மைன்கிராஃப்ட்டில் புதுசாக அப்டேட் விட்டுருக்கானுக்குள்ள இருக்குது. ஸோ அதான் மாடு பார்த்திங்களா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மாடு இருக்குது. இந்த மாடெலாம் அடித்தா பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து ஃபுட்டு கிடைக்கும், இந்த பீஃப்லாம் கிடைக்கும் நமக்கு. ஸோ பார்த்திங்கன்னா வந்து நான் ரியல் லைஃப்பில் பீஃப் சாப்பிட மாட்டேன், பிகாஸ் எனக்கு வந்து பீஃப் சாப்பிட்டுலாம் பழக்கம் எனக்கு. நான் பார்த்திங்கன்னா அப்போவுமே நமக்குலாம் GOAT இது மாதிரி கோட்டு தான் யூஸ் நமக்குலாம் அப்போமே. ஸோ நம்ம கிராஃப்டிங் டேபிள் எடுத்தோமா, ஐயோ கிராஃப்டிங் டேபிள் போட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறீங்க. பார்ப்போம், இல்லை வச்சுருக்கோம் கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த கிராஃப்டிங் டேபிள் வச்சு இந்த கிராஃப்ட் பண்ணலாம். கிராஃப்ட்னா அந்த கிராஃப்ட்டில் ஏதாச்சும் பேப்பர் கிராஃப்ட்டு, இது வேறு என்ன அட்டை கிராஃப்ட்டு, அந்த கிராஃப்ட் கிடையாது. இருவா பாத்திரா இந்த சைடு தான் நான் போன தடவை நோண்டி கீழே தள்ளி விட்டோம். இது இல்லை வேறு இருந்தோ. ஸோ இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ இவ்வளோலாம் இருந்தோ நம்ம பார்க்குறப்ப விழுமா. ஸோ பார்த்தீங்கன்னா பார்த்து கோல் எடுத்துடுறா சொன்னால் கீழே விழுந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போலாம் ஆகும். ஏய் ஐயோ கீழே விழுந்துருங்க. இங்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு கேவு. இந்த கேவில் பார்த்தீங்கன்னா வந்து அதாச்சும் வந்து எல்லாம் குணா படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஐயோ குணா படமா ஊஸ்தட் அது இப்போ நீயா தம்பி அம்பு விட்றவங்க. ஐயோ இந்தா அம்பு விட்றன்னு சொன்னால் இழுத்து இப்படி குறைக்கிற தம்பி. இவனுக்கு வந்து ஒரு கேவ். இந்த கேவில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து குணா கேவ் மாதிரியே தான் இருக்குது. அதாச்சும் மஞ்சுமல் பாய்ஸ் போயிருப்பானுங்களா அதே கேவ் தான். அந்த கேவ் மாதிரி தான் இது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உள்ள நிறையா ஜாம்பிஸ் அது இதுன்னு இருக்கும். ஸோ ஸ்கெலிட்டன் இவங்களாம் நிறைய பேர் இருப்பானுங்க. ஸோ நமக்கு இப்போ சாப்பாடு தேவை. இந்த ப்ரெட்டை பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருவோம். அந்த சைடில் சிக்கன் மாதிரி ஒன்று இருக்கா. ஸோ அதான் நம்ம சாப்பாடு ஹங்க்ரி லெவல். ஸோ அது பார்த்தீங்கன்னா 0 ஆயிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஹெல்த் குறையும், நம்ம ரொம்ப மெதுவாகவும் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கோல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். பிகாஸ் இந்த கோல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம வந்து இதை வச்சு சமைக்கலாம் நம்ம இந்த கேமில். ஸோ அது எப்படி சமைக்க சொல்கிறேன். பீஃப் பார்த்திங்கன்னா பச்சையாக சாப்பிட்டா நமக்கு ஹெல்த் வந்து கொஞ்சம் தான் ஏறும். ஈவன் நீங்கள் அதை கொஞ்சம் குக் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து ஹெல்த் நல்லாவே ஏறும். ஸோ இப்போ வந்து இந்த கோல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். இதை வச்சு நம்ம டார்ச் செய்யலாம். டார்ச்னால் ஃப்ளாஷ் டார்ச் அது கிடையாது. ஸோ நம்ம ஏதாச்சும் வந்து நம்ம வந்து ஒரு குச்சியில் நெருப்பு வைக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த கேமில் நிறைய க்ரியேட்டிவிட்டி தான். இந்த கேம் மெயினாகவே பார்த்தீங்கன்னா எதுக்கு எல்லோரும் விளாடுவாங்கன்னா அவங்களுக்கு இதை க்ரியேட்டிவிட்டி வளர்க்குறதுக்கு தான் இந்த கேம் விளாடுவாங்க. இதெல்லாம் அந்த எண்டர் ட்ராகனு வேறு அந்த இதெல்லாம் சும்மா கேஸ். இந்த எண்டர் ட்ராகனு வேறு இந்த இன்னொருத்தர் இருப்பானே அந்த வார்டனு இவெல்லாம் சும்மா. உண்மையாக சொன்னால் மைன்கிராஃப்ட்டுங்கிறது எதுக்கு இந்த மாதிரி இந்த கேம் வந்து விளாடுவானுங்கன்னா வந்து க்ரியேட்டிவிட்டி வளர்க்க, ஒரு க்ரியேட்டிவாக ஒன்று செய்கிறதுக்கு, அதுக்கு தான் இந்த கேமை விளாடுவானுங்க. அது இந்த எண்டர் ட்ராகன்லாம் சும்மா கேஸ். உண்மையாக சொன்னால் இந்த கேம் க்ரியேட்டிவிட்டிக்கு தான் விளாடுவானுங்க. நான் கூட அது சின்ன வயசில் விளாடுவேன். ஸோ சீக்கிரம் வந்து நம்ம அதெல்லாம் வந்து நோண்டி வைப்போம். நோண்டு நமக்கு நிறைய ஸ்டோன்ஸ் தேவை. ஸோ எல்லாத்தையும் நோண்டி வச்சுப்போம் நம்ம. ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஒரு 30 இருக்குது, இது போதும். ஸோ நமக்கு வந்து ஒரு ஸ்டவ் செய்ய போகிறோம். ஸோ அந்த ஸ்டவ் செய்யணும் நமக்கு 8 கோல் தேவை. நம்ம இது 9 இது தேவை. அதாச்சும் 9 அது கல் தேவை, நமக்கு ஸ்டோன் தேவை. ஸோ அங்கே ஒரு அனிமல்ஸ்லாம் போய் கீஸ் நம்ம ஷீப்பு தான் கீஸ் தேவை. ஷீப் எதுக்குன்னா நம்ம அதை வச்சு பெட்டு செய்யலாம். ஷீப் வச்சு போகிற பெட்டு செய்ய கேட்டிங்கன்னா அதோட உள்ளு இருக்குல்ல, அதோட உள்ளே பார்த்தீங்கன்னா அதை நம்ம கொண்டோன்னா அதோட உள்ளு நமக்கு கிடைக்கும். அந்த உள்ளே வச்சு நம்ம வந்து பெட்டு செய்யலாம். அந்த பெட்டு எதுக்குன்னா வந்து இந்த அயன் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ எடுத்து வச்சுப்போம். நான் எதுக்குன்னா இந்த கேமில் ராத்திரி ஆச்சு நம்ம தூங்கணும். ஸோ தூங்காமல் இருந்தால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா நிறைய ஜாம்பிஸ்லாம் வருவானுங்க, நம்மளாம் கடிச்சு போட்டுருவானுங்க. தூங்கினா தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாம்பிஸ்லாம் வரமாட்டாங்க. ஸோ நம்ம சீக்கிரம் தூங்கிடணும் நம்ம. ஸோ இந்த அயன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இந்த கேமில் முக்கியம். இருக்கல இந்த கேமில் டைமண்ட் தான் இருக்கல ரொம்ப முக்கியம். பார்த்திங்கன்னா எடுக்காமல் வந்துடக்கூடாது. ஸோ வேறு என்ன இருக்குன்னா இங்கே ஒரு கோல் இருக்குது, இதையும் தூக்கிடுவோம் நம்ம. ஸோ நம்ம இப்போ நைட் நேரம் தான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்த்துருக்கணும் நம்ம. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ அடியில் எங்கிட்டாச்சும் போயிட போதுரா பார்த்துரா.
ஸோ இந்த கோல் இது வா எத்தனை கோல் கிடைக்கிது பார்த்தீங்களா? கோல் பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிச்சு சத்தியமாக பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம செட்டிங்ஸில் போய் ஒரு ஆப்ஷன் ஆன் பண்ண மறந்துட்டோம். என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கீப் இன்வென்ட்ரி செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ இது எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க, நம்ம செத்து போயிட்டோம்னா நம்ம திங்ஸ் எல்லாம் நம்ம செத்து போன இடத்துல இருக்கும். நம்ம மறுபடியும் ஒரு இடத்துல ரீஸ்பான் ஆகும். நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துல ரீஸ்பான் ஆகும் பார்த்தீங்களா, அங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம ரீஸ்பான் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த இது ஆன் பண்ணி விட்டுருணும் அதை. ஸோ அது எங்கே இருக்குன்னா வந்து ஸோ எங்கே இருக்குது எங்கே என்ன காணும் கேமில் தானே போட்டு வச்சுருப்பானுங்க. இதில் தான் இப்போ இருக்கும், என்னென்னு தெரில, காணும். ஹார்ட் கோர் மோடு, போனஸ் டெஸ்ட்டு, இன்ஃபினிட்டு, ஃபயர் கார்னெட்ஸ், லொக்கேட்டர் பார், ஷோ, பிளேஸ் டேஸ், ரெசிபி அன்லாக், டிஎன்டி, ரீஸ்பான், பிளாக்ஸ் எக்ஸ்போர்ட், நேச்சுரல் ஜெனரேஷன், டைட்டில் ட்ராப்ஸ், பெட் ஒர்க், how many players must be bed to skip the night. போங்கடா அங்கிட்டு. இப்போ வந்து இம்மிடியேட் ரீஸ்பான், அப்கமிங், கீப் இன்வென்ட்ரி இருக்குது கீஸ். ஆனால் அது நம்ம என்ன பண்ணியிருந்துருக்கோம்னா வந்து இது வேறு கீஸ். அந்த அது நம்ம என்ன பண்ணியிருந்துருக்கோம்னா ஸ்டார்டிங்கில் அதை ஆன் பண்ணியிருந்துருக்கோம். அதாச்சும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்த வேர்ல்டு க்ரியேட் பண்ணலாம் அப்போயே ஆன் பண்ணியிருந்துருக்கணும். இப்போ நம்ம ஆன் பண்ணால் விட்டோம்ல, அதுதான் அது இப்போ ப்ரோஜனம் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம விளாடுறது இப்போ இந்த வேர்ல்டு விளாடுறது பார்த்தீங்களா, இது ஒன்று நம்ம கடைசி வரைக்கும் இந்த வேர்ல்டு நம்ம வச்சுருக்க போகிறது. இப்போ நான் இப்போதைக்கு நம்ம சும்மா ப்ராக்டிஸ் தான், நம்ம ட்ரைனிங் தான். ஐயோ கீஸ் இவங்களாம் ஏன் ராத்திரி இவங்களாம் வந்து நம்ம ராத்திரி நேரம் தான் அட்டாக் பண்ணுவாங்க, பகல் நேரம் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண மாட்டானுங்க. பிகாஸ் பகல் நேரம் இந்த மாதிரி பற்றிக்கிட்டு எரிஞ்சு செத்துருவானுங்க. ஸோ இதுக்கிட்ட ஒரு ராட்டன் ஃப்ளஷ்னு ஒரு கிடைக்கும். இந்த ஃப்ளஷ் இருக்குல்ல, இது நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு டிசீஸ் மாதிரி ஒன்று வரும். ஸோ தயவு செஞ்சு அது சாப்பிட்றாதீங்க. ஸோ அப்போடே ஒரு ஆடு கிடச்சிருச்சு, GOATக்கு விசில் போடு. ஸோ நமக்கு எப்படியும் ஒரு கோட் கிடச்சிருச்சு. இந்த கோட் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். இதில் இருந்தால் நம்ம உள்ளு கிடைக்கும். ஏன்னா இப்போ நைட் ஆக போது நல்லா தெரியுது எனக்கு. ஸோ நைட் ஆக போது நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 ஆடு தேவைப்படும் நமக்கு. இதுலேருந்து நம்ம ஒரு உள்ளு தானே கிடச்சிருக்கு, நமக்கு மொத்தமாக ஒரு 3 ஆடு தேவைப்படும். 3 ஆடு கிடச்சா தான் நம்மளால் வந்து நமக்கு வந்து ஒரு 3 உள்ள அட்லீஸ்ட் தேவைப்படும். நமக்கு 3 உள்ள அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது தேவைப்படும். நம்ம பெட்டு செய்யணும்னா நம்ம வந்து ஒரு உள்ளு தான் கிடச்சிருக்கு, ஏன்னா ஒரு ஆடு தான் அடைச்சிருக்கோம்ல. ஸோ இன்னும் நமக்கு 2 ஆடு தேவைப்படுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்போ அடுத்த இது எடுக்கலாம்னா அவ்வளோதான், நம்ம செத்துட்டோம். இல்லைனா நம்ம எங்கேயாச்சும் நோண்டி அந்த மாதிரி எங்கேயாச்சும் போய். ஸோ நான் வந்து இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு வீடு க்ரியேட் பண்ண போகிறேன், ஒரு வீடு செய்ய போகிறேன். அதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு வீடு கட்டி அது ஒரு பவுண்ட்ரி போடலாம் இல்லை. ஸோ ஒரு கேவலமான வீடு தான் இப்போதைக்கு, சும்மா ஒரு டெம்பரரி பிளேஸ் தான் கட்ட போகிறேன். ஸோ எப்படின்னா வந்து நம்ம ஒரு அண்டர் கிரவுண்டு நோண்டி நான் வந்து ஒரு கட்ட போகிறேன். ஸோ நான் இந்த இதுக்குள்ளே தான் கட்ட போகிறேன் என் வீடை. ஸோ பார்த்திங்கன்னா இப்படி கட்ட வேணாம், ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து வேறு. ஸோ நான் பார்த்திங்கன்னா எப்போ அவங்க கோட்டு கிடச்சிருச்சு, GOAT விசில் போடு, ஆட்டோமேட்டிக்காக விசில் போடு, ட்ராகன் வேட்டைக்கு விசில் போடு, ஏன் நண்பா விசில் போடு என்னோடு, இப்போ ஓடாதரா அடி வாங்கடா கீஸ். இதுக்கு மேலே நம்ம வீடெல்லாம் கட்டுறதுக்குள்ளேயே நம்ம செத்துருவோம். நம்ம சீக்கிரம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அண்டர் கிரவுண்டு பேஸ் மாதிரி நோண்டுவோம் நம்ம. ஸோ இன்னும் நான் என்ட்ரு ட்ராகன் மாதிரி என்ட்ருமேன் தலைவா, நீ தயவு செஞ்சு இப்போதைக்கு வராத, எனக்கு இப்போதைக்கும் என் வாழ்க்கையில் நீ தேவையில்லை, ஒழுங்காக ஓடிடு தலைவா. ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நோண்டு என் நடுவில் கேவ் வந்துருச்சுன்னா பிரச்சனையாக இருக்குது. நடுவில் கேவ் வந்துருச்சுன்னா சீக்கிரம் நம்ம வந்து இன்வென்ட்ரியிலேருந்து நம்ம வந்து சீக்கிரம் வந்து ஸ்டோன் எடுப்போம். இந்த ஸ்டோன் வந்து எதுக்கு நமக்கு இப்போதைக்கு நம்ம வந்து பிளாக் பண்ண போகிறோம் இப்போ இந்த இடத்த. ஸோ பார்த்திங்கன்னா ஏன்னா உள்ள ஜாம்பிஸ் எதுவும் வந்துடக்கூடாது. இவங்களாம் ஏன் நைட் நேரம் அட்டாக் பண்ணுவாங்கன்னா, இவங்களாம் ஃபுல்லாக நைட் நேரம் தான் அட்டாக் பண்ணுவாங்க. எதுக்கு நைட் நேரம் அட்டாக் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா வந்து நைட் நேரம் தான் இவங்க எரிய மாட்டாங்க. பகல் நேரம்னா அவங்க வந்து அந்த வெயிலுக்கு எரிஞ்சிருவானுங்க. நைட் நேரம் தான் வந்து இவனுக்கு எரிய மாட்டானுங்க. ஸோ அதனால் நைட் நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு பெட்டு தேவைப்படும். பெட்டு செய்கிறதுக்கான கரெக்டான உள்ளு நமக்கு கிடைக்கல. ஏன்னா ஒரு ஆடு பிளாக், இன்னொரு ஆள் கிரே, இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி இருந்தால் நம்மளால் பெட்டு செய்ய முடியாது. ஸோ அதெல்லாம் நம்ம அன்றைக்கி இதில் ஃபுல்லாக இதெல்லாம் சர்வே ஆக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டிங் ஒரு கிராஃப்டிங் டேபிளை பார்த்திங்கன்னா நம்ம போட்டு, ஸோ இது இப்போதைக்கு தான் நம்ம வீடு. ஸோ நோண்டி வச்சுப்போம் நம்ம வாட்டிக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்டவ் செய்ய போகிறோம். ஏன்னா நமக்கு ரொம்ப ஹங்கர் லெவல் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இப்படி தான் ஒரு ஸ்டவ் செய்யணும். நம்ம வந்து ஒன்று செஞ்சுட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து நம்ம நோண்டுறா. ஸோ நம்ம இதையும் நோண்டி இதில் பார்த்திங்கன்னா இது வச்சு ஃபர்னேஸ் வச்சு விட்டு இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து சமைக்க போகிறோம். இப்போ ஸோ எப்படி சமைக்க போகணும், நம்ம ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டு நம்ம வந்து எப்படி சொல்ல நம்ம வந்து இப்போ ஒரு இதில் உள்ள ஒரு கோல் மட்டும் எடுத்து நம்ம வந்து உள்ளே போடணும். ஆனால் ஒரு கோல் தான் எடுக்க மாட்டானே.
இத்தனை கோல் தான் எடுப்பா அப்படிங்கிற மாதிரி இருப்பான் அவன். இருறா பைத்தியக்காரன், என்னடா பண்ணுறான்? என்னடா பண்ணுற? உனக்கு என்னடா ஆச்சு அப்படி? இதோ இருறா ஒழுங்காக ப்ளேஸ் பண்ணுறான். இப்போ எப்படி? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஏன்டா சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வச்சுட்டாங்க பாருங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒழுங்காக சேர்த்து வீடா பிரித்து வீடா எல்லாத்தையும். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டுருவோம், ஸ்டெல்லாம் உள்ளே போட்டுருவோம் நம்ம. ஸோ பார்த்து இப்போ இப்படி போட்டு அடுத்து நம்ம வந்து இது உள்ளே வச்சு அடுத்து நம்ம இதை இப்படி போட்டு இதை எடுத்து இங்கே வச்சு அடுத்து இது உள்ளே வைக்கிறதுக்கு இடமே இல்லை இப்போதைக்கு. நமக்கு செஸ்ட் எடுத்து நம்ம எங்கேயாச்சும் வைப்போம். நம்ம இந்த செஸ்ட் எடுத்து இங்கே வச்சு விட்ருவோம் அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம மறுபடியும் பார்த்திங்கன்னா பிரிப்போம் அந்த கோலை. ஸோ இந்த 2 கோலை எடுத்து இப்படி போட்டு அடுத்து இப்போ என்ன யூஸ் பண்ணால் செஸ்ட்டுக்குள்ளே 4 பொருள் வைப்போம். செஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த செஸ்ட்டு எதுக்குன்னா நம்ம வந்து ஜாமான ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஈஸ் நம்ம. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் பிரிப்போம் அந்த கோலில். ஸோ இப்போ வந்து இந்த ஒரு கோலாக்கி இப்போ நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணி அடுத்து எங்கடா இருக்குது அந்த ஃபர்னேஸு இதுக்கு ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளேருந்து ஒரு கோலை வச்சு விட்ருவோம். அவ்வளோதான் செமெண்ட் சமைக்கலாம். அந்த கொஞ்சம் லைட்டாக வெளிச்சம் வருது. அந்த ஏன் இந்த வெளிச்சம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த நெருப்பு எரியுதுனால அந்த வெளிச்சம் வருது. ஸோ நம்ம ஒரு டார்ச்சு செஞ்சுருவோம். டார்ச்னால் வந்து அதாச்சும் வெளிச்சம் கொடுக்குறது டார்ச்சு கீஸ். இதை நான் எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன். ஒரு ரெசிப்பியில் இருக்குமே, சரி விடுங்க கீஸ், நம்மளே ஓனாக செஞ்சுருவோம். ஸோ எப்படி செய்யணும்னா வந்து பிரிப்போம். ஃபஸ்ட்டு இதை பிரிக்கணும், ஒன்றா அதை தனித்தனியாக பிரிச்சுட்டு அடுத்து இதை போட்டு ஒரு கோல் எடுத்து நம்ம இதில் வைக்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இதை வச்சு 4 டார்ச் செஞ்சுட்டோம். ஸோ இதெல்லாம் டார்ச்சுன்னு தான் சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி நம்ம வந்து வெளிச்சம் இல்லாத இடத்துல பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணி விடலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நம்ம நோண்டு வந்து நம்ம இப்போதைக்கு இதுதான் நம்ம வீடு. ஸோ கேட்கும் போது எல்லாம் சிரிப்பீங்களா வீடாலாம் வச்சுருக்காது அப்படின்னு. பட் ஆனால் இப்போதைக்கு தான் கீஸ் நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து நம்ம நிறையா வுட்டெல்லாம் மைண்ட் பண்ணி அடுத்து நம்மளும் ஒரு மாடர்ன் ஹவுஸ் கண்டிப்பாக செய்கிறோம். இந்த கேமே நிறைய பேர் விளையாடி முடிச்சிருப்பாங்க. இப்போ மைன்கிராஃப்ட் பிளேயர்ஸே குறைஞ்சிட்டாங்க. அப்போ போய் நம்ம மைன்கிராஃப்ட் போடுறோம். ஸோ சீக்கிரம் வந்து நம்ம இதெல்லாம் நோண்டுவோம். சீக்கிரம்டா நோண்டுறா சீக்கிரம் நோண்டு. இதில் உடன் பிக்காக்ஸ்னால ரொம்ப பொறுமையாக நோண்டுவான். ஸோ இப்போ நம்ம கோலையும் இதுதான் அந்த அயன் நோண்டினாலும் அதையும் ஒருக்கிடுவோம் நம்ம. இப்போ வந்து நமக்கு வந்து எல்லாம் கிடச்சிருச்சு. நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்களா நமக்கு வந்து இதெல்லாம் ஸ்டீக்கு. நம்ம அப்போ வந்து இது என்ன ஸ்டீக் தானே, பீஃப் தானே கீஸ் கிடைக்கும். இது மாட்டை கொண்டா என்னன்னு தெரில, வேறு எதாவது தரானுங்க. ஸோ நம்ம டார்ச் இங்கே வச்சு விட்ருவோம். ஸோ பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து இதை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம வந்து இது இப்போ மறுபடியும் இதை எடுத்து இதை எடுத்து இதுக்குள்ளே போடு. இப்போ வந்து நம்ம அயனை உருக்க போகிறோம். ஸோ இது அயனை உருக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து அயனை உருக்குறோம். ஸோ இது ரா அயனாக இருக்குல்ல, இப்போ பார்த்திங்கன்னா அதை இப்படி உருக்குறோம் நம்ம. இப்போ இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி நமக்கு தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் உள்ளே வச்சுருவோம். இந்த ஸ்டோன் இப்போதைக்கு தேவையில்லை. இப்போ இந்த இது விட்டு தேவையில்லை. சீடு பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணும் போது தான் தேவைப்படும். ஸோ இந்த இதெல்லாம் வந்து பிளான்ட்டு இந்த சாப்பாடு தேவை நமக்கு. ஸோ இந்த ராட்டன் தான் நம்ம அப்புறமா வெளியே தூக்கி போட்டுருவோம். பிகாஸ் அது வந்து அது விஷம், அதனால் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ இது கேரட் உள்ளே வச்சுருவோம், ஆப்பிள் உள்ளே வச்சுருவோம். இப்போதைக்கு இல்லை சாப்பாடு ஐட்டம் நம்ம கையில் ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ ஏன்னா நமக்கு வந்து பசி ரொம்ப ஹங்கர் லெவல் சைடில் பார்த்திங்களா இவ்வளோ இருக்குன்னு. ஸோ அதனால் நம்ம இந்த இதில் இந்த ஸ்டிக் பார்த்திங்கன்னா ஒன்று சாப்பிட்ருவோம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஒன்று சாப்பிட்டோமா ஓரளவுக்கு ஃபுல்லாகிடுச்சு. இதுவே போதும் நமக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வச்சுருவோம், சிக்கன் வச்சுருவோம், ரா சிக்கன். இதுவும் ரா மட்டன்னா. ஸோ உள்ளே வச்சுருவோம். ஸோ இதையும் உள்ளே வச்சுருவோம். இது பிக்காக்ஸ் தேவை, இது உட்டு தேவை, இது லெதர் இது கொஞ்சம் முக்கியம் தான், இதுவும் உள்ளே வச்சுருவோம். ஸோ அவ்வளோங்க. ஸோ ராட்டன் ஃப்ளஷ் எது உள்ளே போச்சு, இதெல்லாம் வெளியே தூக்கி வீசி எறியணும். இது லெதராக ராட்டன் ஃப்ளஷ் நம்ம இன்வென்ட்ரியில் தான் இருக்குது. ஆனால் இந்த இருக்குது ராட்டன் ஃப்ளஷ். இப்போ நம்ம இப்போ வெடிஞ்சிருச்சா, இப்போ வெளியே போய் பார்ப்போம். இருக்குது விடிஞ்சிருச்சா, இன்னும் விடியல, இது விடியணும். ஸோ இப்போ க்ரீப்பர் எவனோ அந்த சைடு வந்துடக்கூடாது, அது வேறு பிரச்சனை ஆகும். ஸோ சும்மா மைண்ட் பண்ணிக்கிட்டே போவோம், ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு மைண்ட் பண்ணிக்கிட்டே பார்த்தீங்கன்னா சும்மா போயிட்டுருப்போம். சீக்கிரம் போய் பார்ப்போம். அப்படியே ஏதாச்சும் நம்ம மைண்ட் பண்ணுறது ஏதாச்சும் கிடைக்குதா பார்ப்போம். ஸோ சீக்கிரம் மைண்ட் பண்ணிட்டே போட, சீக்கிரம் மைண்ட் பண்ணிட்டு போ. இது கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. இது நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கோல் கிடச்சிருச்சு. தயவு செஞ்சு யாரும் உடன் பிக்காக்ஸ் வச்சு அயனை மைண்ட் பண்ணிடாதீங்க. அப்படிலாம் மைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அயனே கிடைக்காது, அது போயிடும் அப்படியே. இன்னொரு ஏதோ தேவையில்லாத இடத்துக்கு எனக்கு போகிற மாதிரி ஏதோ ஃபீலிங் கொடுக்குது கீஸ். எனக்கு கேவுக்குள்ளே போய் கனெக்ட் ஆகிருமோ சான்ஸ் இருக்குது கீஸ். கனெக்ட் ஆனாலும் ஆச்சுன்னா அது வேறு பிரச்சனையாயிரும். ஸோ நம்ம கோல் பார்த்திங்கன்னா அப்படியே அதிகமாக கிடைக்கிது நமக்கு. கோல் இவ்வளோ கிடைக்கிது நமக்கு. இங்கே பார்த்தீங்களா கோல் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப
எங்கடா கூட்டு போகுது எங்கேயாச்சும் கேவி ஏதாச்சும் கூட்டிருங்க. டார்ச் ஒழுங்கா வை, டார்ச் வை ஃபஸ்ட்டு. இங்கே டார்ச் வை லாஸ்ட்டு. கண்ணே தரல சுத்தமாக. ஸோ பார்த்திங்கன்னா வந்து நாம் வந்து இதை நோண்ட ஆரம்பிக்கும் சீக்கிரம். இந்த உடன் பிக்காக்ஸ் உடைய போகுது இப்போ. ஏன்னா அந்த ரெட் கலரில் காமிக்குது பார்த்தீங்கன்னா, இது உடைய போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தை உடஞ்சிரும் இது. ஸோ சீக்கிரம்டா, சீக்கிரம் நோண்டு சீக்கிரம் நோண்டுறா. ஆனால் அது இன்னுமாடா தாக்கு பிடிக்குது. இது இன்னும் உடையாமல் இருக்கு உடன் பிக்காக்ஸு பாருங்களேன். இன்னுமாடா தாக்கு பிடிக்குது. இன்னும் உடையலையா? இன்னும் உடையலை டேய். உடஞ்சிருச்சு. இந்தோ நமக்கு அந்த உடன் பிக்காக்ஸ் உடஞ்சிருச்சு. ரொம்ப நேரம் நோண்டிக்கிட்டே இருந்திருக்கோம். தான் இப்போ நம்ம ஸ்டோன் பிக்காக்ஸ் வச்சு இது கொஞ்சம் நேரம், இது கூட கொஞ்சம் நேரம் நீடிக்கும், கொஞ்சம் நல்லா டேமேஜ் ஓரளவுக்கு நல்லா போடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து மறுபடியும் நோண்டும். கோல் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக கோல் தான் நமக்கு பிச்சுக்கிட்டு கிடச்சிருச்சு. இதே மாதிரி அயன் கிடச்சா நல்லாயிருக்கும். அயன் கிடைக்காது அப்படிலாம். டைமண்ட் கிடச்சா எப்படி இருக்கும்? டைமண்டும் கிடைக்காது. அதெல்லாம் டைமண்ட்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் கீஸ். அதெல்லாம் டைமண்ட் ஃபுல் ஆர்மர் செய்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ வந்து இப்படா போகிறது இருந்தோம் இப்படி இந்த லைட்டாக இருறா. இப்போ விடிஞ்சிருச்சா போய் பார்த்துருவோம். நம்ம விடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நேரம். கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. விடிஞ்சிருச்சா இருங்க. இருறா, இந்த கேம் வேறு ஏன் இப்படி லாக் ஆகுதுல இருங்க. இல்லை இன்னும் நைட்டாக தான் இருங்க. விடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் நைட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரு செகண்ட் வெளியே போயிட்டு நம்ம வெளியே வந்துடுவோம். வெளியே போயிட்டு உள்ளே போயிடும். பிகாஸ் நம்ம வந்து அந்த கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணாமல் வச்சுருந்தோம்ல. ஸோ அதை ஆன் பண்ணி விடுறதுக்காக. ஸோ சீக்கிரம்டா சேவிங் டன். ஸோ இந்த கேம் ரொம்ப சூப்பரான கேம் கைஸ், உண்மையாக சொல்லலாம். வேறு வெறித்தனமான கேம். ஸோ அடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த கேமை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆடுவோம். மல்டிப்ளேயர் மோடு போட்டு. அதுக்கு நான் அந்த கேமை இன்னும் அப்டேட் பண்ணணும். இன்னும் நான் ஃபுல்லாக அப்டேட் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். இதை அடுத்து அப்டேட் பண்ணி ஆகணும் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேம் ஸோ எங்கடா இருக்குது எங்கடா இருக்குது இதில் கீபோர்டு அண்ட் மவுஸில் இருக்குமா? இதில் இது கிடையாது கைஸ். இதில் இல்லை. அது கேம் பற்றி இதில் போட்டிருக்க மாட்டானுங்க. ஸோ இதில் கிடையாது. நம்ம உள்ளே போயிருக்கோம். அடுத்து இப்போ உள்ளே போனால் விடிஞ்சிரும் கேம். இப்போ போனால் கண்டிப்பாக விடிஞ்சிருக்கும். இஃப் த சோர்ஸ் பிளாக் ஃபார் வாட்டர் ஆர் லாவா இஸ் ரிமூவ் இட் வில் பி ஸ்டாப் போட்டிருக்கானுங்க. இட்ஸ் a good idea to build a place where you can safely spend the night. ஸோ பிளேஸ் பில்டு பண்ண சொல்கிறாங்க. நம்ம அடுத்து கண்டிப்பாக ஒரு மேன்ஷனே கண்டிப்பாக நம்ம கட்டுவோம். ஸோ அந்த மேன்ஷன் அடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடி அவங்க கூட சேர்ந்து ஒரு மேன்ஷன் கட்டுவோம். நம்ம தனியால் ஒரு மேன்ஷன் கட்டுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அது ரொம்ப நாள் அவங்க கட்டுறதுலாம். ஸோ நான் சும்மா ஆஃப்லைனில் உட்காந்து இது கட்டுறது அந்த மாதிரி தான் பார்த்தோம். ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக விளாண்டா தான் ஒரு மேன்ஷன் கட்டுறது ஈஸி. மேன்ஷன் இப்போ நம்ம ஒரு பெரிய வீடு வேணால் கட்டலாம். கண்டிப்பாக நம்மளால் மேன்ஷன்லாம் கட்ட முடியாது. மேன்ஷன் கட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம திருப்பி மறுபடியும் நோண்டிக்கிட்டே போவோம். ஸோ மேன்ஷன்லாம் வந்து கட்டுறது சான்ஸ் இல்லை கீஸ். நம்மளால கட்ட முடியாது. நான் கட்டணுன்னா அது ரொம்ப நாள் ஆகும் எனக்கு. ஸோ நான் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எதுக்கு நம்ம அவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. நம்ம ஒரு பெரிய வீடாக கட்டிடுவோம் அவ்வளோதான். ஐயோ ஈஸி இதோ கேவ் கூட கனெக்ட் ஆகுது ஈஸி. இப்போ ஆனால் நமக்கு இந்த வம்பே வேணாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம்னா அந்த மறுபடியும் இந்த க்ளோஸ் பண்ணி விட்ருவோம். நம்ம இந்த பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கூட்டு போகுதுன்னா ஏதோ கேவ்கிட்ட கூட்டு போயிட்டுருக்கு. நான் அந்த கேவுக்குள்ளலாம் போனால் கண்டிப்பாக நம்ம செத்துருவோம். க்ரீப்பர்லாம் வெடிச்சு கொண்டுவானுங்க. நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம பார்த்தீங்கன்னா இப்படி கூடி மைண்ட் பண்ணிட்டு போவோம். ஐயோ இதுவும் உடைய போகுது கீஸ். இதுவும் உடைய போகுது உறுதி. இதுவும் உடஞ்சிருப்பா. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் உடையலையா? இது கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உடஞ்சிரும். ஸோ இது இந்த இடையும் பிளாக் பண்ணி விட்டுருவோம். க்ரீப்பர் வேணா சொல்லி வெடிச்சிட்டா. எப்பா பார்த்தீங்களா ரொம்ப பயமாக இருக்குங்கலாம் பார்த்தாலே. ஸோ நம்ம வந்து இப்படி கீழே கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டு போவோம். ஏன்னா மேலேயே மைண்ட் பண்ணிட்டு இருந்தோன்னா ஐயோ இது உடஞ்சிருச்சு கீஸ். அந்த இது உடஞ்சிருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா இன்னொன்று செய்வோம். ஸ்டிக்கு நம்மள்ட்ட இருக்குல்ல. ஸ்டிக் இல்லைனா செய்ய முடியாது. இந்த ஸ்டிக் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இது இப்படி போட்டு பிக்காக்ஸ். ஸோ 2 பிக்காக்ஸ் செஞ்சுருவோம். நமக்கு தேவைப்படும். செஞ்சு வச்சுப்போம். நம்ம எல்லாம் நிறைய மைண்ட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு மைனர் ஆக போகிறேன். என்னடா அப்படி ரோப்ளாக்ஸு ஃப்ரீ ஃபயர்லாம் மைன்கிராஃப்ட் தாண்டா க்ரியேட்டிவிட்டி வேர்ல்டு அரித்தனமாக இருக்கும். பார்த்திங்கன்னா வந்து எங்கேயாச்சும் கேவ் கூட கனெக்ட் ஆச்சுன்னா அவன் சோழி முடிஞ்சுது. பிகாஸ் பார்த்திங்கன்னா வந்து ஆனால் நல்லா ட்விஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க கேமை. ஸோ சூப்பராக இருக்கும் கேமு. ஸோ இங்கே வேணால் இந்த நம்ம இப்போ என்ன பண்ணி ஆகணும்னா வந்து நம்ம வந்து ஸோ நீ அந்த மாதிரி கீழே இந்த மாதிரி நோண்டிக்கிட்டே போயிட்டு இருந்தால் அது அன்லிமிட்டடாக போயிட்டே இருக்குமா? அப்படிலாம் கிடையாது. பெட்ராக்னு ஒன்று வரும். அந்த பெட்ராக்கை பார்த்தீங்கன்னா நம்மளால் நோண்டவே முடியாது. அது கிரியேட்டிவ் மோடுன்னு ஒன்று போகணும். கிரியேட்டிவ் மோடு போனால் நம்மளால் இந்த மாதிரி ஹெல்த்தெல்லாம் காமிக்காது. நமக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து எப்படி போட்டுருவாங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பறக்கலாம். இஷ்டத்துக்கு என்னாலும் செய்யலாம். எல்லாமே அன்லிமிட்டட் நமக்கு. ஸோ நம்ம பறக்கலாம் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பானுங்க. இது கிரியேட்டிவ் மோடில். அதில் பார்த்தீங்கன்னா பெட்ராக் நோண்டிங்கன்னா அதுக்கு அடியில் என்ன போனால் வந்து ஏதோ பூமி உருண்டையாக நம்ம தெரியும். அது ரொம்ப எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண ஐயோ எச்சத்து போகிறாங்க ஈஸ். நம்மளை பார்த்துருங்க. நம்ம மவுண்ட் பண்ணுவோம். வாட் இஸ் திஸ்?
ஏய் ஏடா இறக்கி விட்டாங்க ஈஸ் பாருங்களேன். வா சூப்பராக இருக்குல்ல. ஏய் மறுபடியும் ஏடா இதுங்க இதெல்லாம் இது காப்பர்னு சொல்லுவானுங்க. இதுங்க ஞாபகம் இல்லை. இது பார்த்தி இன்னொன்று புதுசாக கிடச்சிருக்கு. இது பார்த்தி இது பேர் காப்பர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு காப்பர் தானே இது பேர். காப்பர் தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு இது பேர். காப்பர்னு தான் கேள்விப்பட்டேன் நான். இது காப்பர் தான் சொல்லுவானுங்க. இதை வச்சு ஏதோ செய்யலாம். எது செய்வாங்க என்ன செய்யலாம் எனக்கு மறந்துடுச்சு. ஏதோ செய்வானுங்க இதை வச்சு. ஆனால் நிறையா கிடைக்கும் காப்பர். இதோ நான் ஒன்றுனாலே பார்த்தீங்கன்னா எனக்கு 4-5 கிடைக்குது. ஸோ அதான் இங்கே காப்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ கிடைக்கிது பாருங்கள். இதை வச்சு என்னமோ செய்யலாம். எனக்கு மறந்துடுச்சு இதை வச்சு என்ன செய்யலாம்னு மறந்துடுச்சு எனக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ சீக்கிரம் கீழே ஏதாச்சும் விழுந்துருக்கா ஒன்றும் இல்லை. நம்ம கீழே விழுந்துடக்கூடாது. அப்பாய் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியில் கீழே விழுற மாதிரி போயிட்டோம். ஸோ இப்படி போயிட்டு இப்படி குதி இந்த கோல் வாங்கி அங்கங்கே போட்டு வச்சுருக்கானுங்க. நோண்டாலும் ரொம்ப கிடைக்கிது. கோல் பார்த்திங்கன்னா ரொம்ப உண்மையாக கிடைக்கிது கீஸ். பார்த்தீங்களா கோல் நான் ரொம்ப கிடைக்கிது. ஸோ பார்த்திங்கன்னா நோண்டு. ஸோ பார்த்திங்கன்னா வந்து கீஸ் ஆனால் கோல் ரொம்ப அதிகமாக தரானுங்க கீஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எவ்வளோ கோல் இருக்குது பார்த்தீங்களா நம்மள்ட்ட. ஸோ சீக்கிரம் யாட போனால் இதுக்கு மேலே கோல் நோண்டா எனக்கு அவ்வளோதான்டா. எனக்கு டென்ஷன் ஆயிடுவேன் பார்த்து கோல் சும்மா கோல் நோண்ட வச்சுருந்தானுங்க. ஸோ அது என்னதுடா அது. காட்டு பண்ணி கீஸ். வாவ் ஐயோ கொண்டுட்டோம் கீஸ் ஆன கடைசியில். ஸோ வேறு என்ன இருக்குது. ஸோ நம்ம வீடு அதான் கீஸ் தெரியுதா கீஸ். நம்ம வீட்டுக்கு ஒரு டோர் செய்ய போகிறோம் கீஸ். இப்போ நம்ம அதுக்கு நமக்கு உட்டு தேவை. உட்டு வச்சுருக்கோமா நம்மகிட்ட உட்டு இல்லை. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உட்டை வந்து நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு நமக்கு வந்து ஆக்ஸ் தேவை. ஆக்ஸ் எடுத்து இதில் வச்சுப்போம். ஐயோ கீஸ் இவன் யாருன்னா இவன் பேர் க்ரீப்பர். நம்ம கிட்ட வந்தால் வெடிப்பான். அப்படி வெடித்தா என்னடா ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம செத்துருவோம். நம்ம அந்தளவுக்கு வெடிப்பான். வேணாம் இப்போ பயங்கரமாக வெடிக்கிறவன்லாம். இவன் வந்து இவன் பேர் வெடிகுண்டு முருகேசன் சொல்லலாம். ஸோ அப்படி வெடிப்பான் இவன் தலைவன். ஸோ பார்த்திங்கன்னா தயவு செய்து யாரும் இவன் கிட்ட போயிடாதீங்க. அடுத்து சாக வேண்டிய நிலமை வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஆடு மாட்டிக்கோ. அண்ணன்ட்ட அழகாக மாட்டிக்கோ. எங்கடா இருக்கான் க்ரீப்பர் எங்கே இருக்கான்னு வர தெரில. ஸோ இப்போ தான் பார்த்தேன். வாங்க நம்ம வீடு இருக்குது. நம்ம வீட்டை போய் வெடிச்சு விட்ருவோம் போகிறாங்க. நம்ம வீட்டுக்கு போய் வெடிச்சு விட்ருவோம் நம்மளை. அடுத்து நம்ம வீடு வேறு நாசமாக போயிடும். அப்படியே ரொம்ப சின்ன வீடு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கான் பார்ப்போம். க்ரீப்பர் இப்போதைக்கு அவன் எங்கேயும் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணோம் சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போய் ஒரு டோரை செஞ்சுருவோம். அது வேறு பிரச்சனையாக இருக்கு. அடுத்து சரி நம்ம வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்போதைக்கு நம்ம பிளாக் பண்ணி வச்சுருவோம். அதை நம்ம இங்கே வந்துடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே சும்மா பிளாக் பண்ணி வச்சுருவோம். நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து நம்ம இப்போ வந்து இதே நம்ம எடுக்க மறந்துட்டோம் கீஸ். நம்ம அது பேர் என்னதுரா அது உட்டே நம்ம பார்த்திங்கன்னா எடுக்க மறந்துட்டோம். இதை வச்சு நோண்டிகிட்டு இருக்கோம் கீஸ் பாருங்களேன். சீக்கிரம் க்ரீப்பர் தயவு செஞ்சு இப்போதைக்கு வராத. நைட் நேரமாகி முடிஞ்சிருக்கலாம். ஆனால் க்ரீப்பர்லாம் சுற்றுறானுங்க. க்ரீப்பர்லாம் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து பகல் நேரத்தில் சுற்றினா அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. ஜாம்பிஸ் இருக்கானுங்க. ஜாம்பிஸ் ஸ்கெலிட்டன் இருக்காங்களே அவனுங்க தான் பகல் நேரம் சுற்றுனானுங்கன்னா அவனுக்குலாம் வந்து எரிய ஆரம்பிச்சிருவானுங்க. ஆனால் க்ரீப்பர்ஸ் அப்படி கிடையாது. அவனுக்குலாம் பகல் நேரம் கூட ஈஸியாக சுற்றுவானுங்க. ஸோ அதான் ஈஸி. இப்போ அவன் எரியாமல் அவன் வாட்டிக்கு நம்மளை வெடிக்கிறதுக்கு அவன் தான் பார்த்தீங்களா. அவனை திருட்டு பயங்க ஈஸி. அவனுக்குலாம் பாட்டிடவே கூடாது. ஸோ நமக்கு ஃபுட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துப்போம். ஃபுட்டு நமக்கு ஓரளவுக்கு நிறையா தான் இருக்குது. இதனால் நமக்கு அனிமல்ஸை கொஞ்சம் கொண்டு தான் எடுத்து ஆகணும். ஸோ நம்ம அடுத்து அனிமல்ஸை கொல்லாமல் எடுக்கணும்னா அதுக்கு நம்ம ஃபார்மிங் பண்ணி ஆகணும். நம்ம வந்து விவசாயம் பண்ணி ஆகணும். அடுத்து விவசாயம் பண்ணி தான் ஆகணும். நம்ம அது பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இது தப்பிக்க முடியும். ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம இந்த அனிமல்ஸை வெட்டி தான் சாப்பிட போகிறோம். நம்ம ஃபுல்லாக நான்வெஜ் தான் நமக்குலாம் இப்போதைக்கு தான் யூஸ் பண்ணி ஆகணும். வேறு வழி இல்லை. ஸோ சீக்கிரம் போடா. ஸோ சீக்கிரம் போ. நம்ம சீக்கிரம் டோர் செய்ய போகிறோம். இப்போ நம்ம சீக்கிரம் டோர் செஞ்சிடும் நம்ம வீட்டுக்கு. ஸோ சீக்கிரம்டா எல்லாத்தையும் விட்டாக்கி இப்போ வந்து டோர் செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படி எனக்கே மறந்துடுச்சு இருங்க. நம்மளால் இப்போ பெட்டு செய்ய முடியுது. பெட்டு செஞ்சுருவோம். நம்ம பெட்டு செஞ்சுருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அடுத்து என்ன செய்வோம்னா வந்து அடுத்து டோர் செஞ்சுருவோம். இது என்ன டோர். இன்னும் நமக்கு இன்னும் ஒரு உட்டு தேவைப்படுது போல இருக்குது. ஸோ என்ன உட்டு செய்யலாம். இந்த உட்டு செஞ்சுருவோம். ஆளாங்க பார்த்திங்கன்னா நம்மளால் டோர் செய்ய முடியுதோ. டோர் இப்போ எங்கடா இருக்குது டோரு. தம்பி டோர் எங்கே இருக்குது தம்பி. டோர் எங்கடா இருக்குது டோரு. வேர் இஸ் த டோர் மேன். டோரை காணோம். தம்பி இப்படிலாம் பண்ணக்கூடாதுடா. டோரை கொடுத்துருங்கடா. டோரை காணோம். வேர் இஸ் த டோர். கடா இருக்குது டோரு. இதுடா புதுசாக பண்ணி வச்சுருக்கீங்க.
டார்கீஸ் டோர் பண்ணிட்டோம். 3 டோர் கிடைக்குதா? ஒரு 3 டோர் தான் மொத்தமாக பண்ண முடியுது வேறு. சரி, அது ஒரு டோர் மட்டும் பண்ணுற மாதிரிலாம் இல்லை ஆப்ஷனு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டோர் இப்போ நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டோர் வைக்க போகிறோம். கண்ட இடத்துல என்ன டோர் வைக்கிறீங்க பாருங்க, இங்கெல்லாம் டோர் வச்சுட்டு இருக்கேன்டா. உனக்கு எங்கடா அறிவு இருக்கா? உனக்கு எங்கெல்லாம் டோர் வச்சுட்டு இருக்கான் பாருங்க. டோர் வைக்கணும் அதுக்கு ஒரு விவசாயம் வேணாமாடா? இங்கிட்ட டோர் வச்சுட்டு இருக்கான் பாருங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த வெட்டிட்டு இந்த இது எடுத்துட்டு வாங்கி ஸோ ஆக்ஸ் எடுத்து கையில் வச்சுப்போம். அப்புறமா ஏதாச்சும் சொன்னால் சொந்தானே அடிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சீக்கிரம் நம்ம இப்போ டோர் வச்சு அடைக்க போகிறோம். இதை நம்ம சீக்கிரம் ஆடாங்கி. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான என்ட்ரன்ஸ் ரெடி. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வீடு என்மேனு. ஒரு ஷேப்பே இல்லாமல் தான் இருக்கும். என்ன பண்ணுறது, வேறு வழியில் இதெல்லாம் நம்ம இப்போதைக்கு நம்ம இதாங்கி நமக்கு வீடு வேறு ஒன்றும் கிடையாது. இப்போதைக்கு இதான் நம்ம வீடு. ஸோ எல்லாம் காரி துப்பிருக்கீங்களா வீடு வச்சுருக்கேன் அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு தான் நம்ம வீடு, வேறு வழி கிடையாது. பிகாஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஏன்னா பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இப்போ ஒன்றுமே இல்லை நம்ம வீடு செய்கிறதுக்கு. அதுவும் இந்த ஏரியா சரியில்லை உண்மையாக. நம்ம ஏரியா மாற்றி வேறு எங்கேயாச்சும் போயாகணும். ஸோ நம்ம இந்த பூ இருக்குல்ல, இந்த பூ நம்ம எடுத்துருவோம். இந்த பூ நான் இது எதுக்கு எடுக்கிறேங்கிறேன் சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 2 எத்தனை பூ கிடச்சிருக்கு? ஒன்று தான் கிடச்சிருக்கா? நம்ம இன்னும் கொஞ்சம் பூலாம் எடுத்துப்போம். இந்த பூவை வச்சு என்னடா பண்ண போகிறோம், ப்ரொப்போஸாடா பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இல்லை, ஒரு டெக்கரேஷனுக்காக நம்ம வீட்டு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன எடுக்கிறோம், பூவெல்லாம். ஸோ ஏன்னா நம்ம வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்கவே கேவலமாக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு பூவையாச்சும் வைப்போமே, அதுக்கு தான் கீஸ் இதெல்லாம் நான் எடுக்கிறேன். ஒரு பாட்டு செய்ய போகிறோம் நம்ம. ஸோ இவங்களாம் வெட்டிடுவோம் கீஸ் இவனுங்களாம். ஸோ வாங்கடா, இத்தனை அனிமல்ஸ் வருது பாருங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா இத்தனை அனிமல்ஸ் வருது. ஸோ சீக்கிரம் தம்பி வாங்கிக்கோ தம்பி, எனக்கு இன்னும் கொஞ்சம் கறிலாம் தேவைப்படுது. அப்போ இத்தனை பண்ணி சுற்றுது பாருங்களேன். நிறையா சுற்றுறானுங்க. அங்கே ஒருத்தர் இருக்கான், நிறைய பேர் சுற்றுறானுங்க. நமக்கு கிடச்சது நல்லது தான் கீஸ். இவ்வளோ கிடச்சா நம்ம பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து ஒரு பன்னி ஃபார்மே பண்ணிடலாம். ஸோ நம்ம ஒரு ஃபார்ம் பண்ணலாம். என்ன அந்த பன்னி ஃபார்ம் பண்ணலாம் நம்ம. ஸோ அந்த ஒரு கூட்டமாக வந்து ஒரு ஃபென்ஸ் எல்லாம் போட்டு அப்பாடி ஒரு கோழி சிக்கன் எடுறா. நமக்கு இப்போ சிக்கன் கிடச்சிருச்சு கீஸ் நமக்கு. ஸோ வாவ் இதான்டா. ஸோ பார்த்திங்கன்னா வந்து எப்பா கீழே பயங்கரமாக நமக்கு பயங்கரமாக விழுந்துருச்சு. ஸோ நமக்கு கோல்லாம் நமக்கு பார்த்திங்கன்னா அயன் கிடச்சிருச்சு, அயன் இங்கட் கிடச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம கையில் வச்சுருந்தா நல்லது கிடையாது. பிகாஸ் கையில் வச்சுருந்தா என்ன ஆகுனா அடித்தாங்கன்னா அடுத்த நம்ம செத்து எல்லாம் போயிடுவோம். ஸோ அதனால் இந்த முக்கியமான பொருள் எல்லாம் நம்ம செஸ்ட்டில் வைக்கணும். ஸோ நம்ம இந்த பூலாம் இது இருக்கட்டும், நம்ம பெட்டையும் உள்ள செஸ்ட்டில் வச்சுருவோம். வேறு என்ன இருக்குது, வேறு என்ன நம்மள்கிட்ட வேறு ஒன்றுமே இல்லை, வேறு ஒன்றும் நம்மள்கிட்ட இல்லை. ஸோ நம்மள்ட்ட கோல் தான் கேஸ் ஒருத்தார். கோல் உள்ளே போட்டுருவோம். கோல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒருத்து தான். ஸோ அதனால் கோல்லையும் உள்ளே போட்டுருவோம் நம்ம. ஸோ கோலை உள்ளே போட்டுரு, அந்த கோலை உள்ளே போட்டாங்க இதையும் போட்டுருவோம். ஸோ வேறு இந்த பிளாக் உள்ளே இருக்க இதையும் போட்டுருவோம். ஸோ வேறு என்ன இருக்குது, வேறு இதெல்லாம் அப்புறமா வெளியே வீச வேண்டி இது உள்ளே போட்டுருவோம். உட்டெல்லாம் உள்ளே போட்டுருவோம். வேறு செஸ்ட்டு பத்தலை, செஸ்ட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம செஸ்ட்டு வேறு இன்னொரு தேவைப்படுது. ஸோ இப்போதைக்கு நம்ம விட்டு வச்சு நம்ம ஒரு சின்னதாக ஒரு வேலை இருக்குது. ஸோ என்ன வேலைன்னு சொல்கிறேன் நான். ஸோ நம்ம இப்போ வந்து பாட்டு பண்ண போகிறோம். ஸோ அப்படி பாட்டு பண்ணணும்னு சொல்கிறேன் ஈஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி உட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த உட்டையும் ரெடி பண்ணி வச்சுப்போம். ஸோ உட்டு ரெடி பண்ணிக்கிட்டு அடுத்து இப்போ பாட்டு செய்ய போகிறோம் நம்ம. ஸோ எங்களோட இருக்குது பாட்டு செய்யறதுக்கு ரெசிபிங்களா? இது வேறு என்னடா பண்ணிகிட்டு இருக்க, ஒழுங்காக எல்லாத்தையும் எடுத்து என்னடா பண்ணுற. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இப்போ பாட்டு செய்ய போகிறோம் நம்ம. ஸோ இது என்னது, இது பவுலு, இதெல்லாம் நமக்கு செய்ய தேவையே இல்லை. நம்ம பாட்டு தான் செய்ய போகிறோம் நம்ம. என்னது கேண்டில் பார்த்தீங்களா. ஸோ பாட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம், டைப் பண்ணி பார்ப்போம். பாட்டு தார்கீஸ் பாட்ஸ் என்ன, அதுக்கு நமக்கு வந்து வேறு ஏதோ கேட்குறானுங்க உங்களுக்கு என்னன்னு தெரில வேறு என்னமோ கேட்குறானுங்க பாட்டு செய்கிறது. ஸோ காப்பர் வச்சு செய்யலாமா பாட்டை? காப்பர் வச்சு இருங்க, இதையும் உருக்கி தான் ஆகும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு இருங்க. ஆனால் ஆமாங்க காப்பர் இங்கட்டுன்னு ஏதோ கிடைக்கிது இருங்க. அப்போனா ஒரு 2 கோல் எடுப்போம் நம்ம. இருங்க 2 கோல் எடுப்போம் நம்ம. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இல்லை எல்லாத்தையும் பிரிடா, கோல் எல்லாத்தையும் பிரிக்கணும். மறுபடியும் முதல்ல வந்து பிரிக்கணுமா? கருமம், இது பிரிக்கிறதுக்குள்ளே 1/2 மணி நேரம் ஆயிரும். ஸோ நம்ம எடுத்து 2 வச்சுப்போம். அடுத்து இதை 2ஆக பிரிப்போம். வாங்கி இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம இது எடுத்து ஆனால் ஆமாங்க பார்த்திங்களா காப்பர் இங்கட்டுன்னு ஏதோ ஒன்று கிடைக்கிது நமக்கு. ஸோ புதுசாக என்னமோ கிடைக்கிது நமக்குலாம். ஸோ இன்னும் மறுபடியும் நைட் ஆக போகுது. இருக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பெட்டு போட்டுருவோம் நம்ம. ஸோ நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு பெட்டு ரெடி பண்ண போகிறோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்த நோண்டுவோம். இந்த இடத்துல நம்ம நோண்டி போகுது. இந்த இடத்துல நம்ம பெட்டு இருக்க போகுது. சீக்கிரம் அந்த இடத்துல நோண்டா, ஒரு நல்ல ரூமாக இருக்கணும் நமக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த இடத்த ஃபுல்லாக நோண்டி வச்சுப்போம் நம்ம. சரி நோண்டா. ஸோ எப்படி வைக்கலாம், ரொம்ப டெக்கரேட்லாம் பண்ண தேவையில்லை. இந்த கேம் ரொம்ப டெக்கரேஷன்லாம் தேவை. இந்த வீடே பார்த்திங்கன்னா நம்ம இப்போதைக்கு தான் இருக்க போகுது, நம்ம ஃபுல்லாக வச்சுருக்க போகிறது இல்லை. அது ஒரு இந்த இடமே ஃபஸ்ட்டு டெம்பரரி தான். இந்த இடத்துலையும் நம்ம டெம்பரரியாக இருக்க போகிறோம். பிகாஸ் பார்த்திங்கன்னா இடம் சரி கிடையாது, ரொம்ப அனிமல்ஸ்லாம் கிடையாது. இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன இடம் வேறு.
ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போதைக்கு சும்மா இருக்கிறோம், நம்ம இப்போதைக்கு டெம்பரரியாக தான் இந்த இடத்துல நம்ம இப்படியே சொல்ல இருக்கிறோம். ஸோ நம்ம இந்த பெட்டை எடுத்து வச்சுப்போம், இந்த பெட் இருக்கா கையில். ஸோ நம்ம பிளாக் பெட் இருக்குது, இது நம்ம வச்சு விட்றலாம். அவ்வளோ ஈஸி தான் ஈஸி நம்ம ரூமு. இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து கெத்தாக செய்யணும்னு எனக்கு தோணுது. ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கெத்தாக செய்வோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நோண்டுவோம் நம்ம. நோண்டுறா இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக நோண்டிட்டு போகணும். ஏதாவது கேவுக்குள்ளே கனெக்ட் ஆச்சுன்னா சோழி முடிஞ்சிடும். பிகாஸ் நம்ம வந்து தூங்க முடியாது ஏதாச்சும் மான்ஸ்டர்லாம் கிட்டே இருந்தால். ஸோ தூங்க மாட்டாங்க, ஏதாச்சும் மான்ஸ்டர்லாம் கிட்டே இருந்தால் தூங்க மாட்டாங்க. ஸோ சீக்கிரம் ஆலங்கீஸ் எல்லாத்தையும் நோண்டிட்டோம். ஸோ இதாங்கீஸ் நம்ம இப்படி வச்சுட்டோம். ஆலங்கீஸ் நம்ம பார்த்தீங்கன்னா தூக்கிட்டோம். இருறா நைட் ஆயிடுச்சா அதுக்குள்ளே? இருங்க நம்ம ரீஸ்பான் பாயிண்ட் செட் ஆயிடுச்சு. இருங்க ஆமாங்க நைட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அதுக்கு நைட் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கிடுவோம். நம்ம தூங்குடா. அவன் ஸ்லீப்பிங் த்ரூ த நைட். அப்பா அவ்வளோ ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கிட்டு இதான் நம்ம ரீஸ்பான் பாயிண்ட். இனிமேல் நம்ம செத்தோன்னா இங்கே தான் நம்ம ஸ்பான், இதுக்கிட்ட தான் ஸ்பான் ஆகும். ஸோ கோல் 10 கோல் ஓரளவுக்கு இருக்குது. ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது பாட்டு செய்யணும். இதை வச்சு வேறு என்ன செய்ய முடியும்னு எனக்கு தெரியல. இப்போ மான்ஸ்டர்லாம் துத்துவானுங்க, க்ரீப்பர் கிட்ட வரக்கூடாது. ஸோ அது பிரச்சனை வேறு ஆயிரும். ஸோ இந்த எரியிறானுங்க பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ்லாம், இவங்களாம் பகல் நேரத்தில் எரிவானுங்க. ஸோ நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோன்னா அங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது பார்த்தீங்களா? அடா பாவி ஏண்டா இவ்வளோ நேரம் சுற்றி இதை கவனிக்காம இங்கே ஒரு வில்லேஜாக இருக்குது. இந்த வில்லேஜில் நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சுருப்போம். இந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இங்கெல்லாம் வில்லேஜர்ஸு, இங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வில்லேஜர்ஸ்னால் என்னென்னமோ இங்கே பாருங்கள். அடப்பா தேவையில்லாம் ஒரு பெட்டு செஞ்சுருக்கு. இந்த பெட்டை தூக்கிடுவோம், ஆட்டையை போகிற பெட்டை. சாரி தம்பிங்களா ஒரு பெட்டை தூக்கிட்டேன். ஸோ வேறு என்ன இருக்குது? ரெட் பெட்டு எனக்கு பிடிச்ச கலர் கீஸ். இதோட இத்தனை பொட்டேட்டோ வச்சுருக்கானுங்க. அடப்பாவி ஏண்டா இத்தனை பொட்டேட்டோ வச்சுருக்கானுங்களே. என்னடா அது ஐஸ் பால்ஸ்லாம் வச்சுருக்கானுங்களா? இதில் ஸ்னோ பால்லாம் வச்சுருக்கானுங்க. அடப்பாவிடு என்னடா அதில் வீடே ஐஸ் கலர் வச்சு செஞ்சு வச்சுருக்கானுங்க. அடப்பாவி என்னடா இத்தனை வச்சுருக்கானுங்க. இங்கே ஃபார்ம் எங்கே கீஸ் இருக்குது? நீங்கள் இங்கே ஒரு ஃபார்ம் வச்சுருக்கீங்க, வந்து ஒரு ஷீப் ஃபார்ம் வச்சுருக்கீங்களா, ஒரு மாடு ஃபார்ம் வச்சுருக்கானுங்க. பூனை ஐயோ அடிச்சிட்டோம் பூனை தெரியாமல். இங்கே பார்த்தீங்களா ஒரு மாடு ஃபார்ம் இங்கே ஒன்று இருக்குது. இங்கே மாடு ஃபார்முக்குள்ளே எப்படி போகிறது? இங்கே ஒரு டோர் இருக்கா? இது என்னதுராது? இது புதுசாக இருக்குது. ஸ்மோக்கரா? என்னடா ஸ்மோக்கர்? இது தூக்கி ஏதோ புதுசாக நம்ம இருக்குது, தூக்கிடுவோம் கீஸ். இது நம்ம இருங்க. மாடு 2 கிஸ் கொடுத்துச்சு கீஸ். ஆனால் நம்ம எதுக்கு நமக்கு இந்த தாளா வந்து. ஸோ பார்த்தீங்கன்னா இவன் இத்தான் தண்டிக்கு இருக்கான் சார். இவன் இத்தான் தண்டிக்கு இருக்கான். யாருன்னு வந்துடல. இவன் எங்கேயோ ஞாபகம் வந்துருச்சு. இவன் பேர் அயங்காலம். இவனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு அயன்காலத்தை கூட செய்யலாம். நம்ம ஒரு அயன்காலம் செஞ்சோன்னா யாராச்சும் நம்மளை அடிக்க வரும்போது நம்மளை ப்ரொடக்ட் பண்ணுவான். ஆனால் இது இவனுக்கு அயன்காலம். அதனால் இப்போ நம்ம ஏதாச்சும் வில்லேஜில் அடித்தோன்னா இவன் நம்மளை அடிக்க வருவான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து வேறு அதுமா இந்த அயன்காலத்தை அந்த அயன்காலத்தை நம்ம அடித்தோன்னா இவன் நம்மளை பொழந்து கட்டிடுவான். ஸோ அதனால் இப்போ இந்த அயன்காலத்தை அடிக்க வேணாம். இவன் பார்த்திங்கன்னா தென்னைப்பழத்தில் பாதி இருக்காங்க இஸ் பாருங்களேன். ஸோ இங்கே வேறு என்ன புதுசாக இருக்குதுன்னு பார்ப்போம். புதுசாக வேறு ஏதாச்சும் இருந்தால் தூக்கிடுவான். ஸோ எப்படி இருக்குது தம்பி வில்லேஜர் எப்படிலாம் இருக்குது? நல்லா இருக்குது. இவன் ட்ரேடர் எங்கே ட்ரேடர் இருக்குது ஈஸி ஒரு ட்ரேடர். ஸோ என்ன அப்படி ட்ரேட் பண்ணுறான்னு பார்ப்போம். இன்னும் அது 10 கோல் கொடுத்தா ஒரு எமரல்டு தருவான். 10 கோல் கொடுத்தா எமரல்டு, ஒரு எமரல்டு கொடுத்தா ஒரு மீன். ஸோ ஒரு மீன் கொடுத்தா இந்த மாதிரிலாம் வச்சுருக்கான் போல இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு எமரல்டு வாங்கலாம் போல இருக்குது. நம்மள்ட்ட இப்போ கோல் இருக்கா நம்மள்ட்ட? இருங்க இப்போ நம்மள்ட்ட கோல் இல்லை நம்மள்ட்ட. ஸோ கோல் நம்ம வீட்டில் போய் அப்புறமா எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா வேறு என்ன வச்சுருக்கானுங்க? அப்பா ப்ரெட்டு இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ வச்சுருக்கானுங்க? அட பாவி ஏண்டா இத்தனை வச்சுருக்கீங்களா? எனக்கு கொஞ்சம் தரமாட்டிங்களா சார்? ஸோ கோப்படம் இருந்தோம். இங்கே விதெல்லாம் வச்சுருக்கானு. இந்த விதெல்லாம் தூக்கிடுவோம் நம்ம. வேறு என்ன இருக்குது? ஐஸ் தூக்குடா. என்னமே இல்லை நம்ம என்ன. ஸோ எல்லாத்தையும் தூக்குடா எல்லாத்தையும். வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வேறு என்ன வச்சுருக்கானுங்க பார்ப்போம். அவங்க பார்த்தீங்களா ஐஸில் ஒருத்தர் நடந்துக்கிட்டே போகிறாங்கிட்டோ. இன்னதுராது இவன் யாராய்வான்? இது என்னதுராது? என்னதுராது இவன் யாராய்வான்? இவனும் ட்ரேடரோ 15 கோல் கொடுத்தான். அவனா 10 கோல் கொடுத்தா அவனுக்கு தராங்க. இவன் 15 கோல் கொடுத்தாதான் இதை தராங்கிறான். தம்பி இதை புதுசாக இருக்குலாம் அண்ணன் அடிச்சுக்கான். ஐயோ இவன் ட்ரேடிங் பண்ணாமல் பாருங்க தப்பிச்சு ஓட்டான். ஏண்டா ஏதை எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி போயிட்டான். இருங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அயங்காலம் அதாச்சும் இப்போ தென்னை மரத்தில் பாதி ஒருத்தனை பார்த்தோம்ல. இப்போ அவனை அடிக்க போகிறோம். அவனை அடித்தா என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா நம்மளே திருப்பி அடிப்பான். அடித்தா ஒரு எழுத்து 2 எழுத்துலாம் குறையாது. அவன் அடித்தானா ஒரே அடியில் காலியாயிருவோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண சேஃப்டிக்கு இங்கே ஏதாச்சும் பெட்டு இருக்கா பார்த்துப்போம். வேறு ஏதாச்சும் இங்கே பெட்டு இருந்துச்சுன்னா ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம இது செட் பண்ணியிருந்தோம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம செத்தோன்னா நம்ம வந்து இங்கே தான் ஸ்பான் ஆக போகிறோம். இப்போ இவனை அடிச்சுட்டு சத்தியமாக ரொம்ப வெறித்தனமாக இருப்பான். ஸோ எனக்கு அடிக்கலாம்னா அவனை லைட்டாக பயமாக தான் இருக்குது. எனக்கு லைட்டாக அவனை அடிக்கிறதுல. ஸோ அடிக்கலாமா? ஓகே
ஐயோ பயமா, ஆனால் எனக்கு சத்தியமாக ஒரு மாதிரி லைட்டாக எனக்கு பயமாக தான், நான் ஒத்துக்கிறேன் சத்தியமாக. இவன் மாடு மாதிரி இருப்பான் இவன், சத்தியமாக அடிக்கவே ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ அடிக்கலாமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்ல, ஓ ஓ நோ 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 அடிச்சிட்டோம் நம்மளை அடிச்சிட்டோம். இப்போ நம்மளை வெறி கொண்டு வேங்க துரத்துவான் நம்மளை. ஸோ எப்படி துரத்துவான்னு நீங்களே பாருங்க. இப்போ அவன் பின்னாடி தான் வந்துட்டு இருப்பான். ஐயோயோ டே வில்லேஜ் தயவு செஞ்சு வழி விடுடா, அவங்க பின்னாடி ஒரு எரும மாடு வருதுடா, தயவு செஞ்சு இதோ அவன் வராங்க தெரியுதா, இதோ நம்மளை இப்படி தான் நம்மளா தான் துரத்துறான், இதோ வந்துட்டு இருக்காங்க கீஷ் பார்த்தீங்களா, இதோ நம்மளை நோக்கி தான் வந்துட்டு இருக்கான். ஓடுறா கீஷ். அவன் ரொம்ப கோவப்படுறான் கீஷ். அவனா கோவம் வந்துச்சுன்னா அவனை தான் போட்டா அடின்னு அடிப்பான். ஸோ ஓடிடுவோம், ஒரு அடியிலே பார்த்தீங்கன்னா நம்ம காலி ஆயிடுவோம். ஸோ சீக்கிரம் ஓடுறா. இப்போ துரத்தானா நம்மளா, இன்னும் துரத்துறானா, இன்னுமாடா துரத்துற, அடப்பாவி எங்கடா இங்கே வரைக்கும் வர, அடப்பாவி என்ன யாரா இவன், கோவம் அவ்வளோ வருமாடா உனக்கு. ஐயோ ஓடுறான். ஐயோ கீசம் இங்கே வரைக்கும் வந்துட்டான், வில்லேஜே தாண்டி வந்துட்டு இருக்கான் அவன். ஐயோ இவன் யாரு கீசி, இவன் சைக்கோவா என்னன்னு வேறு தெரில. இன்னும் யாரு கீசி இவன் இப்படி துரத்துறான் நம்மளா, இன்னுமாடா துரத்துறா. டேடா இங்கே வரைக்கும் வரா, டே தம்பி இங்கே வரைக்கும் தம்பி வரீங்க இங்கே இருங்க, நான் வீட்டுக்குள்ளே போகிறேன். அடப்பாவி இங்கே என்ன பண்ணுறான் பார்ப்போம். ஏடா இங்கே வரைக்கும் வர, அடப்பாவி ஏன்டா இங்கே வரைக்கும் வந்துட்டான். ஐயோ ஏன்டா அப்பெல்லாம், ஐயோ நல்ல கொஞ்சம் மாடு மாதிரி வளர்ந்துருக்காங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர முடியல. தம்பி எப்படி இருக்கீங்க, அடி வாங்க, நல்லா அடி வாங்கடா. என்னையாடா துரத்துற, வாங்கு நானும் பார்க்குறேன். ஓரம் பண்ணிட்டு இருக்கேன், ஓரம் பண்ணிட்டு இருக்கான் பாருங்களேன். வாவ் வாட் அ பெட். இந்த பெட்டை தூக்கிட்டு நம்ம இந்த வெள்ளை பெட்டை போடுவோம். பிகாஸ் கருப்புங்கிறது வந்து நெகட்டிவ்னு சொல்லுவானுங்க. ஸோ அதனால் நான் வெள்ளை பெட்டு போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு இருக்குல்ல, இது அப்புறமா சும்மா வச்சுப்போம் இதில். வாவ் வாட்ஸ் எங்கடா இருக்கான் அவன், எங்கடா வீட்டுக்குள்ளே கீழே வந்துட போகிறான்டா, விட்டோ ஸ்டோன் எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு வந்துடுவான். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.